அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், முக்கியமாக இஸ்ரேல் தேசத்துக்கும் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் நடக்குது. உக்ரைன் ரஷ்யா கூட யுத்தம் நடக்குது. இப்போ நம்ம இஸ்ரேல் தேசத்தை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடியே முக்கியமாக இந்த பதிவு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியினுடைய வரலாறு தெரியாதவங்களுக்காகவும் இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்கிறேன். நான் 2013 வருஷம் குரான் படிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதில் இன்னும் இருக்குது, இன்னும் எழுதப்பட்டிருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தமிழில் குரான் கிடைக்குதா, எங்கேயாவது இருந்தால் கேட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன். அவர் ப்ரெஸ் வச்சுருக்கிறாரு, நிறைய பார்ட்டிங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கிட்ட வருவாங்க. அதனால் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி அவரும் இஸ்லாமிய சகோதரர்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி எங்கள் மனைவி குரான் கேட்குறாங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உங்ககிட்ட குரான் தமிழில் உருதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா, தமிழில் கேட்டேன், தமிழில் குரான் தான் கேட்குறாங்க, இருந்தால் கொடுக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சொன்னாங்க, வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை 3 இஸ்லாமிய சகோதரர்கள் நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கின்னு தலையில் தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தாமலை தட்டு, அதில் வெள்ளை துணி மேலே அந்த தாமலை தட்டு மேலே போட்டு அந்த குரானை பச்சை கலரில் இருக்குது. அந்த குரான் மேலே உருதுல எழுதியிருக்குது, அதுக்கு கீழே தமிழில் எழுதியிருக்குது, திருக்குரான் எழுதியிருக்குதுங்க. அந்த புஸ்தகத்தை அந்த தாமலை தட்டில் வச்சு 3 பேர் கொண்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க, இந்தாப்பா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரர் அத்தை மரியாதையாக கொடுத்துக்கிறாரு. இவரும் போய் எழுந்து வாங்கிக்கினார். வாங்கிக்கின்னு கொண்டு என்கிட்ட கொடுத்தாரு. இந்த குரானை நான் படித்தேங்க, ரொம்ப நாள் படிச்சுருந்தா இருந்தேன். அடிக்கடிக்க குரான் எடுத்து அதில் இன்னும் இருக்குது, இன்னும் சொல்லப்பட்டிருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரானை படிக்க ஆரம்பிச்சுங்க. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் போக போக முதல் ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க, வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், கடவுளுக்கு உகந்ததாக எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டு வரும். அப்புறம் சமுதாய பணிக்கு போவாங்க. அப்புறம் சமுதாய பணினா அரசியலாக மாறிடும். கட்சியில் அது ஒன்றுமே இல்லாத போயிடும், சமாதானம் இருக்காது, பாவ மன்னிப்பு அதில் பார்க்க முடியலம்மா. ஸோ குரான்லேருந்து நிறைய விஷயங்களை படித்ததுனால உங்களுக்கு ஒரு சில விஷயத்த நான் எடுத்து சொல்கிறேன். இஸ்லாம் பிறந்த வரலாறு, இஸ்லாம் மதம் எப்படி பிறந்துச்சு அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். கிபி கிறிஸ்து பிறந்த பிற்பாடு 570வது வருடம் முகமது என்பவர் மெக்காவில் பிறந்தார். முகமது என்ற ஒரு ஆள் மெக்காவில் பிறக்கிறாரு கிபி 570வது வருஷத்துல. மெக்கா எங்க இருக்குது? இன்னைக்கு சவுதி அரேபியால தான் மெக்கா இருக்குது. கிபி 610ஆம் வருடம் காப்ரியேல் தூதன் இவருக்கு பல வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். காப்ரியேல் தூதன் இவருக்கு ஏதோ வெளிப்பாடு கொடுத்தாரா, இவர்கிட்ட பேசிக்கிறாரு. காப்ரியேல் தூதன் முகமது கிட்ட பேசிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடுகளை இவர் அங்கு வாழ்கின்ற பல கடவுளை வழிபடுகின்ற மக்களிடம் எடுத்து கூறுகின்றார். காப்ரியேல் தூதன் முகமதுக்கு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் அங்க அவரை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் இதை அவர் எடுத்து சொல்றாரு. இப்படி வந்தாரு, காபிரியல் தூதன் இப்படி வந்தாரு, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினாரு
அப்படின்னு அவர் என்ன பேசினாருன்றதெல்லாம் மக்கள் மத்தியில் அவர் எடுத்து சொல்றாரு. யாரு? முகமது என்பவர். என்ன சொல்றாரு? ஒரு சில பாயிண்ட் வரைக்கும் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன், நிறைய இருக்குது, ஒரு சில பாயிண்ட் வரைக்கும் அவங்க சொல்றது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அல்லாஹ் தான் கடவுள், இவரை தவிர இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை. அதாவது வானத்தில் உள்ள சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தரையில் இருக்கின்ற கல்லையும் கல்லாலேயும் மரத்தாலேயும் எந்த விதமான உயிர் இனங்களையும் கடலில் வாழ்கின்ற எந்த விதமான உயிர்களையும் காற்றையும் தண்ணீரையும் நெருப்பையும் உருவகமாக, அதாவது சில மாதிரி செய்து கடவுளாக வணங்கக்கூடாது. முகமது என்ன சொல்லிக்கிறாரு? சிலை வழிபாடு கூடாது. வானத்தில் இருக்கிற சூரியனாவது சந்திரனை போல நட்சத்திரத்தை போல உருவத்தை செஞ்சு அத்தை வணங்கக்கூடாது. பூமியில இருக்கிற எந்த உயிரினங்களும் உருவமாக செஞ்சு கல் மண் மரம் தலையில ஊர்ந்து போற பிராணிகள் மனிதன் இந்த மாதிரி எல்லாம் உருவம் செய்து வணங்கக்கூடாது. அதே மாதிரி கடல்ல வாழ்கிற உயிரினங்கள்ல எந்த ஒரு உருவமாவது செஞ்சு வணங்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படின்ற இந்த நல்ல செய்திய முகமது அங்க இருக்கிற மக்களுக்கு அவர் எடுத்து சொல்றாரு. கடவுள் உருவமற்றவர். கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் உருவமற்றவர் அப்படின்னு சொல்றாரு முகமது என்றெல்லாம் இவர் அங்கு வாழ்கின்ற மக்களிடம் போதிக்க இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. காபிரியேல் தூதன் இவருக்கு சொன்னோடனே இவரு மக்கள் மத்தியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த நேரத்துல முகமது மெக்கால தானே பிறந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் சிலைகளை வழிபட்டு இருந்த மக்களாகும். சிலைகளை வழிபட்டு வர மக்கள் அங்க இருந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்த போய் சொல்றாரு. இந்த மாதிரி சிலையெல்லாம் செஞ்சு நம்ம வழிபடக்கூடாது. கடவுள் ஆவியாக்குறாரு, அவருக்கு உருவம் கிடையாது, உருவம் எதுவும் செஞ்சு வணங்கக்கூடாது, நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு முகமது அங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. அங்க சிலைகளை வழிபட்டு இருந்த மக்களுக்கும் இவருக்கும் கலகம் உண்டாது. இவர் இப்படி சொல்றதுனால அங்க சிலையை வழிபட்டு வந்த மக்களுக்கும் முகமதுக்கும் பிரச்சனை வருது, சண்டை வருது. முதல்ல கொஞ்சம் மெதுவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆகி முகமதோட கூட நிறைய ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. முகமதை எதிர்க்கிற ஜனங்களும் நிறைய சேர்ந்துட்டாங்க. இப்ப ரெண்டு கோஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. முகமதை எதிர்க்கிற மக்கள் கூட்டமா இருக்கிறாங்க, முகமதோடு சேர்ந்து இவர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் முகமதோட கூடவும் இருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு சண்டை நடக்குது. இந்த கலகத்தில், அதாவது இவங்களுக்கு ஏற்படுகிற இந்த சண்டையில் இவரை என்ன தெரியுமா செய்யறாங்க? இவரை கல்லால் அடிச்சு கொன்னுடணும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. எப்படியாச்சும் இவன் என்ன புதுசா வினோதமா ஒரு தெய்வத்தை கொண்டு நம்ம கிட்ட சொல்றான். புது விதமா இருக்குது தெய்வம் கொண்டு சொல்றது. அப்ப நம்ம வணங்குற தெய்வம் எல்லாம் பொய்யா, நூதனமான கொள்கையை கொண்டு இவன் புகுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடக்கூடாது, இவனை கல் எடுத்து அடிச்சு சாகடிச்சிடணும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து கொலை முயற்சி நடக்குது. கல்லால் அடித்து கொள்ள நேரு. அப்படி கல்லெடுத்து இவர் அடிக்கும் பொழுது இவர் என்ன தெரியுமா பண்றாரு? மெக்காவில் இருந்து கிபி 622ஆம் ஆண்டு மெக்காவில் இருந்து மெதினாவுக்கு ஓடி போகிறார். மெக்கால தான் இவர் பிறந்த ஊரே மெக்கா தான். ஸோ இவரை எதிர்க்கிற கூட்டம் அங்கே இருந்து இவரை சாகடிக்கணும் நினைச்சதுனால தன் உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? மெதினாவுக்கு ஓடி போறாரு. மெதினா எங்க இருக்குது? இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியால தான் மெதினாவும் இருக்குது. மெக்காவும் சவுதி அரேபியால தான் இருக்குது, மெதினாவும்
சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. இவருடைய கூட்டாளிகளும் இவரோடு அப்போ முகமது ஓடிடுறாரு இல்லையா மெதினாவுக்கு. அப்படி போகும்போது முகமதோடு கூட சேர்ந்த கூட்டாளிகளும் அவர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்களும் அவர் பின்னாடி போயிடுறாங்க, முகமது பின்னாடி போயிடுறாங்க. அப்படி போகும்போது மெதினாவில் இருக்கிற இந்த முகமதும் இவருடைய கூட்டாளிகளுக்கும் மெக்காவில் இருந்து சிலையை வழிபட்டு இருந்தாங்க பாரு. இவரை கல் எடுத்து அடிக்கணும்னு நினைச்சாங்களே, அந்த கூட்டத்தாருக்கும் அடிக்கடிக்கு சண்டை நடக்கும். இவருடைய கூட்டாளிகளுக்கும் இவரோடும் ஓடி போய் மெதினாவில் இருந்து கொண்டு சண்டை போடுகின்றனர். அடிக்கடிக்கு இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும். இந்த யுத்தத்தில் இந்த 2 பேருக்கு நடக்கிற இந்த சண்டையில முகமது கிபி 630வது வருடம் மெக்காவை கைப்பற்றி கொண்டார். இந்த 2 பேருக்கு நடந்த சண்டையில மெக்காவில் இருந்து சிலையை வழிபட்டு கொண்டிருந்த மக்களுக்கும் முகமது அவரை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் 2 பேருக்கும் சண்டை அடிக்கடி சண்டை நடந்துனே இருக்குது. இந்த அடிக்கடிக்கு நடக்கிற இந்த சண்டையில கிபி 630வது வருடம் முகமது வின் பண்ணிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. எதிராளி தோற்கடிச்சிடுறாங்க. அப்போ முகமது என்ன பண்றாரு, மெக்காவை கைப்பற்றிடுறாரு. முகமது கைவசம் வந்துடுது மெக்கா. இதன் பிறகு இவர் இப்போ அந்த மெக்கா இப்போ யார்கிட்ட வந்துச்சுன்னா முகமது கிட்ட வந்துடுச்சு. முகமது பின்ன சொல்றாரு, கடவுள் சிலையெல்லாம் நம்ம வச்சு வழிபடக்கூடாது, அவர் ஆவியாக்குறாரு அப்படின்னு காபிரியல் தூதன் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் இவர் கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாரு. யாரு? இந்த முகமது. ஸோ கடவுளை அப்படி தொழுது கொள்ளணும்னாக்கா ஒரு இடம் வேணும் இல்லையா? கடவுளை தொழுது கொள்றதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ மெக்காவில் முகமது கடவுளை அல்லாவை தொழுது கொள்றதுக்காக ஒரு இடத்தை கட்டுறாரு, தொழுகை கூடத்தை கட்டி கொண்டார். இதன் பிறகு இவர் அல்லாவை வழிபட ஒரு தொழுகை இடத்தை கட்டினார். அந்த தொழுகை இடம் தான் இன்று சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவாகும். அதாவது அஜித்துக்கு போகிறோம், நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அஜித்துக்கு போகிறோம் அப்படின்னா புனித ஸ்தலத்துக்கு போகிறோம். அப்போ புனித ஸ்தலம் எங்கே இருக்குது? மெக்காவில் தான் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு புனித ஸ்தலம் மெக்காவில். அங்கே தான் முகமது கடவுளை தொழுது கொண்டார். ஸோ இந்த வழிபாட்டு ஸ்தலத்தை அங்கு இருக்கின்ற மக்கள் பராமரித்து வந்தார். ஸோ இப்போ கடவுளை அல்லாவை கும்புறதுக்காக ஒரு தொழுகை இடத்தை கட்டினாங்க. இப்போ அந்த இடத்த பராமரிக்கணும் இல்லையா? ஸோ முகமது ஆட்கள் சொல்றதை விட அந்த மெக்காவில் இருந்த மற்ற மக்கள் யாரெல்லாம் முகமதனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இந்த தொழுகை இடத்தை பராமரிக்கிறாங்க. ஒரு கூட்டம் பராமரிக்குது இந்த தொழுகை இடத்தை. இவர் இப்போ இப்படியே தொழுதுட்டு வரும்போது இவர் 2 ஆண்டுகள் கழித்து, அதாவது கிபி 630 தான் மெக்காவை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் தொழுகை இடத்தை கட்டி கடவுளை அங்கே வழிபட ஆரம்பிச்சாரு. இதுதான் ஃபவுண்டேஷன். இஸ்லாம் ஆரம்பிச்சத கிபி 630வது வருடம் கடவுளை தொழுது கொண்ட ஆண்டது. இந்த வழிபாட்டு ஸ்தலத்தை அங்கே இருக்கின்ற மக்கள் பராமரித்து வந்தார்கள். இவர் 2 ஆண்டுகள் கழித்து 2 வருஷம் அந்த ஆலயமெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் முடிச்சு சமாதானமாக ஆகிப்போச்சு. அந்த இடமே இவர் கைவசம் ஆகிப்போச்சு. அதனால் இவர் என்ன பண்ணார், கிபி 632வது வருஷம் 2 வருஷம் கழிச்சு
திரும்ப இவர் என்ன தெரியுமா பண்றாரு, இந்த முகமது என்றவர் மெக்காவை விட்டு மெதினாவுக்கு போறாரு. மெதினாவுக்கு செல்றாரு. மெதினாவுக்கு போகும்போது அவரோடு கூட அவருடைய ஆட்களும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து முகமதோட கூட மெதினாவுக்கு போறாங்க. அங்கு முகமது கிபி 632 நோய்வாய்ப்பட்டு மரித்து விடுகின்றார். யாரு? முகமது என்பவர். காபிரியல் தூதன் வந்து சொன்னார் பத்தியா முகமது என்பவருக்கு. அந்த முகமது வந்து கிபி 632 வருடம் மெதினாவில் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைஞ்சிடறாரு, இறந்து போயிடுறாரு. மெதினாவில் அவரை அடக்கம் செய்து விடுகின்றார்கள். மெதினாவில் அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. இவர் பிறந்தது எங்க? மெக்காவில் பிறந்தார். இவரை எங்க கொண்டு போய் அடக்கம் செய்யறாங்க? இவர் மெதினாவில் போய் இறந்ததுனால அவர் அங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ முகமது பிறந்தது கிபி 570 வருடம் மெக்காவில் பிறக்கிறாரு. கிபி 632 வருடம் மெதினாவில் இறந்து போய் மெதினாவில் அடக்கம் செய்யப்படுகிறார் முகமது. இஸ்லாம் உருவானது கிபி 630. இது வந்து வரலாறு, இது நடந்த நிகழ்ச்சி, இது உண்மை. நடந்ததுதான் வரலாறுன்னு சொல்லுவோம். நடக்காத காரியத்தை சொல்றது வந்து கதை. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறது நடந்த உண்மை நிகழ்ச்சி. இது வந்து வரலாறு. இஸ்லாம் பிறந்த வரலாறு. இஸ்லாம் இப்படித்தான் தோன்றுச்சு. இப்ப புரியுதுங்களா? இதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம இதை குறிச்சு ஏன் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி காட்டுறேன். இதுக்கு மேல்பட்டு அல்-அக்ஸா மசூதியை பத்தி பேச போறோம். ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம அல்-அக்ஸா மசூதியை பத்தி பேசும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். புரியுதுங்களா? அதனால இந்த செய்தியை, சின்ன செய்தி தான், இந்த இஸ்லாம் பிறந்த வரலாறு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. கிபி கிறிஸ்து பிறந்த பிற்பாடு காபிரியல் தூதன் முகமதுக்கு சொன்ன செய்தி. கிபி 570 வருஷத்துல முகமது பிறக்கிறாரு. கிபி 610 தான் காபிரியல் தூதன் வந்து அவருக்கு சொல்றாரு செய்தியை. புரியுதுங்களா? சோ கிபி 630 முகமது மெதினாவை கைப்பற்றாரு. சாரி, மெக்காவை கைப்பற்றாரு. கிபி 630 முகமது மெக்காவை கைப்பற்றாரு. அங்க கடவுளுக்காக ஒரு தொழுகை ஸ்தலத்தை கட்டுறாரு. அதுதான் இன்னைக்கு சவுதி அரேபியா தான் மெக்கா இருக்குது. மெக்காவில் அவர் கட்டின இடம் தான் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு நாங்கள் போகிறோம், புனித ஸ்தலம் அப்படின்னு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொல்றாங்க. ஸோ அவர் மரிச்சது மெதினாவில் கிபி 632 வருடம். இது சரித்திரம், வரலாறு. உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லைக் பண்ணுங்க, இந்த செய்தியை மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.